தந்தி டிவி மக்கள் மன்றத்தில் சாட்டை துரைமுருகன் விஜயை விமர்சித்து பேசினாருங்கிறதுக்காக இந்த டிவிகேவினர் அவரை ஆபாசமாக திட்டுறதும் அவரை மிரட்டுறதும் செருப்பை வீசுறதும் இந்த மாதிரி அவங்களோட அட்டகாசம் ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்கு. தொலைக்காட்சி ஊடகத்தில் பேசினாலும் கோஷம் போடுறாங்க. தெருமுனை கூட்டம், வேட்பாளர் அறிவிப்பு கூட்டம்னு சொல்லிட்டு ஏதாவது ஊர்களில் கூட்டம் போட்டு பேசினாலும் சாட்டை துரைமுருகனை கண்டித்து உடனே மிரட்டுறதும் ஆபாசமாக பேசுறதும் இதே வேலையாக தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. நாம் என்ன கேட்குறோன்னா, சாட்டை துரைமுருகன் என்ன விஜயை விமர்சிக்கணும்னு வேண்டுதலாக போட்டிருக்கிறாரு. உங்கள் விஜய் அவன் விமர்சிக்கிறதுக்குன்னு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறான்டா. டெய்லி ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறான். கூத்தியாலோட போகிறான், பொண்டாட்டி கூட சண்டை போட்டு விவாகரத்து வரைக்கும் போய் வச்சுருக்கிறான், கரூர் விவாகரம்னு சொல்லிட்டு அவன் தான் சலங்கை கட்டி விட்றான் சாட்டைக்கே ஆடுறா அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது அதை நிப்பாட்ட இவங்களுக்கு வக்கில்லை. அவங்க தலைவனை எதிர்த்து கேள்வி கேட்க இவங்களுக்கு துப்பு இல்லை. ஆனால் நீங்கள் எங்கள் தலைவன் எல்லா கோமாளி வேலையும் பார்ப்பான், நீங்கள் யாரும் சிரிக்கக்கூடாது அப்படின்னா அது எப்படா முடியும்? இதில் ரொம்ப டூ மச் என்ன தெரியுமா, அந்த தந்தி டிவி மக்கள் மன்றத்தில் இந்த பொம்பளை பொறுக்கிய இந்த தாவேக்கா தற்கொலையில் இருக்கிற இந்த வேசிகளை இறக்கி சாட்டை துரைமுருகனா ஆம்பளையை வச்சு பேசினா அது வேற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளையை ஒருமையிலையும் ரொம்ப கேவலமாக பேசும்போது எப்பேற்பட்ட ஆம்பளைக்குனாலும் கோவம் வரும். அந்த மாதிரி பொம்பளைகளை இறக்கி இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க. இதனால் பயங்கர கடுப்பில் சாட்டை துரைமுருகன் இருக்கிறாரு. அவர் யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு இப்போ சொல்லியிருக்கிறாரு, டேய் நன்னும் உங்களை அடிக்கவே ஆரம்பிக்கலடா, அதுக்குள்ளே ஏன்டா கதறீங்க, நன்னும் என்னை தூண்டி விட்டுறாத, நான் ட்ரிகர் ஆகிட்டேன்னா இதை விட பல மடங்கு உன்னை போட்டு பொழப்பேன்னு அவர் எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு. சாட்டை துரைமுருகன் விஜயை விமர்சிக்கிறத பலர் பாராட்டுறாங்க, வரவேற்கிறாங்க. ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறாரு, சாட்டை வளர்றதை பார்த்தா சவுக்கு சங்கரையே தூக்கி சாப்பிட்டு போயிடுவான் போல அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறார். ஏன்னா ரவீந்திரன் துரைசாமி அடிக்கடி சொல்லுவார், சவுக்கு சங்கர் வெப் உலகின் சூப்பர் ஸ்டாரு, யூடியூப்பில் ரொம்ப பிரபலமாக இருக்கிறாரு, சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டால் சவுக்கு சங்கர் போட்டால் பயங்கரமாக போகுது அப்படின்ட்டு ரவீந்திரன் துரைசாமி சொல்லுவார். அவரே இப்போ சொல்கிறாரு, இப்போ நம்பர் 1 ஆளாக சாட்டை தான்ப்பா இருக்கிறாரு, சீமானுக்கு அடுத்து சாட்டையோட பேச்சுக்கு தான் பயங்கரமாக கூட்டம் கூடுது, விஜயை அடிக்க அடிக்க சாட்டைக்கு கூட்டம்னு பயங்கரமாக கூடும். ஏன்னா விஜயை வெறுக்கக்கூடிய அஜித் ரசிகர், ரஜினி ரசிகரெல்லாம் சாட்டையை பாராட்டுறான், அவன் பேச்சை ரசிக்கிறான், அவனுக்கு ஆதரவு கொடுக்குறான் அப்படிங்கிற ஒரு கருத்தை ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு. சாட்டை வளர்றதை பார்த்தா சவுக்கு தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடும் போல தெரியுது. எக்கச்சக்கமா வளர்றான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு கட்சி கூட்டங்கள்லயும் அவனுக்கு என்ன மாதிரி கூட்டம், நாம் தமிழருக்கு முன்னாடி வந்த கூட்டத்தை விட 2 மடங்கு 3 மடங்கு கூட்டம் வருது. அப்ப 8 விழுக்காடு வந்ததோட 3 மடங்கு கூட்டம் வருது, 8 விழுக்காடு வந்ததோட 3 மடங்கு வியூவர்ஷிப் வருது. இதுல விஜய் அடிக்கிறதுனால தமிழ் தேசியத்துக்குள்ள ரஜினி ரசிகர்கள் உள்ள வாங்குறான். வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகனா வீட்டுக்கு 2 ரஜினி ரசிகர் இருக்கிறான். சுரேஷ் அவர் பேசும்போது சொல்றாரு, நீங்கள் எவன்ட்டனாலும் வச்சுக்கோங்க, நான் விஜய் ரசிகர்களுக்கு எச்சரிக்கையாகவே இதை சொல்கிறேன், நீ யார்கிட்டனாலும் வச்சுக்கோ, ஆனால் சாட்டை துரைமுருகன்ட்ட மட்டும் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உன் தாத்தேன் பாட்டேன் பூட்டேன்னு எல்லா வரலாறையும் தோண்டி எடுத்து உன்னை கிழிச்சு தொங்க விட்டுருவாரு, கவனமாக இருந்துக்கோ அப்படின்னு கூல் சுரேஷ் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சீமான் அண்ணனை பற்றி தான் நிறைய பேர் பிரபலங்கள்லாம் வாய் திறந்து பேசுவாங்க, ஏதாவது கருத்து சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி சாட்டை துரைமுருகனை பற்றி பல பிரபலங்கள் வாய் திறந்து பாராட்டுறாங்க. அப்படின்னா அது அவருடைய வளர்ச்சியை காட்டுது. சாட்டை துரைமுருகன் யாருன்னா வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னா கிபி முகலாய பேரரசுல இருந்து உங்களுடைய பண்டவாள தண்டவாளத்தை இறக்கிடுவாரு. பங்குச்சந்தை நிபுணர் PR சுந்தரம் பேசும்போது சொல்றாரு, இன்னைக்கு டிவிகேக்கு ஒரு பெரிய எதிரி, ஒரு பெரிய சவால்னா அது சாட்டை துரைமுருகன் மட்டும்தான் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் பற்றி பேசும்போதே PR சுந்தரோட முகத்தில் ஒரு புன்னகையை பார்க்க முடியுது. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு தாவேக்காக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே சாட்டை தான். அது வேற விஷயம். சாட்டை துரைமுருகன் அவர் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அவர் ஓப்பனாக டிக்ளரும் பண்ணி இருக்கிறாரு. அவர் சொல்றது எதுவுமே தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் அது ஒரு சொல்லுங்க, மருந்துலாம் கொடுக்கும்போது அப்படியே கொஞ்சம் ஒரு சர்க்கரையோடு சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறதுல ஒரு ஊடகமாக சில விஷயங்களை சொல்லிடுவார். அதில் நிறைய பேர் நீங்கள் இதெல்லாம் கவனிச்சிங்களா இல்லைன்னு தெரியாது. அவர் பல வீடியோக்கள்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்றாரு சாட்டை துரைமுருகன். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பல வீடியோவில் பார்த்துருப்பீங்க, விஜய் வீட்டுக்கு 2 கார் தான் போகிறதுக்கு அலவுடு அப்படின்னுவாரு. அந்த சாட்டை துரைமுருகனுக்கு இப்போ சொல்லிடுறேன், விஜய்க்கு சொந்தமாக 4-5 கார் இருக்குது. ஸோ அந்த 4-5 காருமே போகும், 2 கார் மட்டும் போகாது. நல்லா பாருங்க, சாட்டை துரைமுருகன் பேசும்போது ரொம்ப அருமையாக பேசுறாரு. 2 கார் மட்டும்தான் அலவுடுன்னு சொல்லாரு, 2 பேருடைய கார்னு சொல்லலை அவர், 2 கார். அதனால தான் இப்போ சொல்கிறேன், விஜய்க்கு 2 கார் இல்லை, அதோட அதிகமான காரே இருக்குது.
அப்படின்னு சொல்லிட்டு. பிஆர் சுந்தர் மட்டும் இல்லை, இப்போ தந்தி டிவி மக்கள் மன்றமா ஏதாவது ஒரு விவாத நிகழ்ச்சியாக இந்த இப்போ அசோகவர்ஷினி இருக்காங்க, அவங்க வந்து அடுத்ததாக சாட்டை துரைமுருகன் வந்து பேசுவார்னு சொல்லும் போதே பாருங்களேன், அவங்க எல்லாருமே சிரிப்பாங்க, அவங்க முகத்தில் ஒரு புன்னகை. ஏன்னா எப்பா இவர் வந்து நல்லா பேசுவார்ப்பா, அவர் பேசினாலே சிரிப்பாக இருக்கும்ப்பா, அப்படியே நமக்கு ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்னு எல்லாரும் அப்படி ரசிக்கிறாங்க. இவங்க தான் வெறுக்கிறாங்க. அது ஏன்னு நமக்கு வந்து புரியலை. ஏன்னா அரசியலுங்கிறது ஒரு சீரியஸ் டாபிக். அந்த சீரியஸ் டாப்பிக்கில் ஒரு காமெடியை கொண்டு வந்து அது எல்லா மக்களுக்கும் போகிற மாதிரி பேசுகிறங்கிறது ஒரு விஷயம். இப்போ அதுதான் இவங்க டிவிகேவினருக்கு பிரச்சனையாகவே இருக்குது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் எல்லாரும் தான் விஜய் விமர்சிக்கிறாங்க, ஆனால் சாட்டையை மட்டும் ஏன் இவங்க இப்படி பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற எல்லோரும் சீரியஸாக பேசிட்டு அப்படியே பேசிட்டு போயிடுறாங்க. ஆனால் சாட்டை துரைமுருகன் தான் அதில் நகைச்சுவையை கலந்து அப்படியே அதை ரசிக்கும்படியாக கொண்டு போய் சேர்க்குறாரு. இதனால் எல்லா கட்சிக்காரங்களுக்கும் சாட்டையோட பேச்சுக்கு ரசிகராக இருக்கிறாங்க. மேற்கொண்டு அரசியல் சாராதவங்க கூட சாட்டை துரைமுருகன் வந்து அவரோட வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறாங்க, இவர் விஜயை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்ப்போம். இப்போ த்ரிஷா விவகாரத்தில் எல்லாரும் யூடியூப்பில் தேர்ந்தது என்ன விஷயம் தெரியுமா? த்ரிஷாவோடையாடா நீ போயிட்டு செத்தப்போ இன்றைக்கி சாட்டை என்ன ஒன்றை வச்சு பண்ண போகிறானோ, என்ன வீடியோ போட போகிறானோன்னு சாட்டையோட வீடியோக்காக பல லட்சக்கணக்கான பேர் காத்துக்கிட்டு கிடந்தான். அந்த வீடியோ போட்டு 10-15 நிமிஷத்தில் அப்படியே வியூஸ் அள்ளுது சாட்டை துரைமுருகனுக்கு. அப்போ பாயிண்ட் எடுத்து கொடுக்குறதே உங்கள் நொன்னந்தாண்டா. அந்த கோமாளிப்பாயிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கடா, ஏன்டா இப்படி எங்களை முட்டு கொடுக்க வைக்கிறேன்னா, அதை விட்டுட்டு சாட்டையை போய்கிட்டு சண்டைக்கு வராங்க, வெக்கங்கட்டவங்க. இதில் வந்து அரசியல் கருத்து வேறுபாடுங்கிறது வேறு, மனித மாண்புங்கிறது வேறு. இப்போ டிபேட்டு யூடியூப் சேனலில் ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு சாட்டை துரைமுருகனை கூப்பிட்டாங்க. அதில் தாவேக்கா சார்பாக அனந்தஜித்து பங்கேற்றாரு. அப்போ அனந்தஜித்துக்கு சாட்டை துரைமுருகன் நினைவு பரிசு வழங்குவார்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக முகமலர்ச்சியோடு சாட்டை துரைமுருகன் அண்ணே வந்து அனந்தஜித்து தோலை தட்டி கொடுத்து அவர் அந்த பரிசை கொடுத்தாரு. அனந்தஜித் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க சாட்டை துரைமுருகன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்காக தான் நம்ம போராடுறோம், எல்லாரும் நம்ம மக்கள் தான், எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா வரணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம குரல் கொடுக்குறோம், அரசியல் பண்ணுறோம். அப்படி இருக்கிறப்ப யாரையும் வெறுத்துலாம் வந்து இங்கே அரசியல் பண்ணலை. அதை இந்த தாவேக்கா தற்குறிகள் புரிஞ்சுக்கணும், அரசியல் முதிர்ச்சி பெறணும் அவங்க. இன்றைக்கி சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு ஊடக வெளிச்சமும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. நிறைய இடங்களில் சாட்டை துரைமுருகன் அவர் போகிறாருன்னா மைக்கெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, உங்கள் கருத்து என்னெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியோட 2ஆம் கட்ட தலைவராக வளர்ந்து நிற்கிறாரு. நல்லவேளை அண்ணன் சீமான் வந்து சாட்டை துரைமுருகன் அவரை வந்து வேட்பாளராக போட்டிருந்தா கூட ஒரு தொகுதியில் வேலை பார்க்குறேன்னு ஆள் சுருங்கியிருப்பார். ஆனால் அவரை நட்சத்திர பேச்சாளராக ஆக்குனதுனால 234 தொகுதியிலையும் போய் சாட்டை பிரச்சாரம் பண்ண இருக்கிறாரு. அதனால் தமிழகம் முழுவதும் சாட்டை துரைமுருகன் மக்களோட மனசில் போய் இடம் பிடிக்க இருக்கிறாரு. இன்னொன்று, இந்த இடத்துக்கு சும்மாலாம் சாட்டை துரைமுருகன் வந்துடல. அவரோட உழைப்பு, சீமானுக்கு அடுத்து கடுமையான உழைப்பை கொடுக்குற ஆள்னா சாட்டை துரைமுருகன் தான். நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் அவரே வந்து பேசி வீடியோ போட்டிருப்பாரு. ராத்திரி நீங்கள் ட்விட்டரில் போய் பாருங்கள், வேட்பாளர் அறிமுக கூட்டம்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியின் ஒவ்வொரு வேட்பாளரையும் அறிமுகம் பண்ணுறதுக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அது போக தொலைக்காட்சி ஊடகங்களில் பேசுகிறாரு, யூடியூப் ஊடகங்களில் பேசுகிறாரு. இப்படி அவ்வளோ கடினமாக கட்சிக்காக உழைக்கக்கூடிய ஒரு நபர் அண்ணன் சீமானோட நிழலாக இன்றைக்கி இருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த மாற்றத்திற்கான மக்களின் மாநாடை நடத்தக்கூடிய பொறுப்பு அண்ணன் சீமான் அவருக்கு கொடுத்துருந்தப்ப அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. இன்றைக்கி அந்த மாநாடு ஒரு வெற்றிகரமான மாநாடாக அமைஞ்சிருக்குன்னா அதுக்கு சாட்டை துரைமுருகனுடைய பங்களிப்பும் காரணம். அதனால் அதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். மிகப்பெரிய அளவில் அசூர வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற சாட்டை துரைமுருகன் அண்ணனுக்கு வாழ்த்துக்களை நம்ம தெரிவிப்போம். நன்றி, வணக்கம்.